12ஆம் வகுப்பு மாணவன் கஞ்சா குடிக்கிறாங்கன்னு தட்டி கேட்டதுக்காக 20 பேர் சேர்ந்து கொண்டு சென்னையில் இப்போ 2 நாள் ஆச்சு. 20 பேர் சேர்ந்து 2ஆம் ஆண்டு மாணவன் கோயம்புத்தூரில் அந்த மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொள்கிறேன். ஆனாலும் நாட்டில் பேசுகிறாங்க போதையே இல்லைன்னு வெக்கம் இல்லாமல். நாங்கள் நல்லா தான் பண்ணுறோங்கிறாங்க. மனசாட்சி வேண்டாம். எவன் வந்தாலும் இந்த கதியாடா நமக்கு என்னத்தை சொல்கிறது? நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆகையினாலும் இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு பொம்பளை பிள்ளைகளை தான் அழுப்ப பயந்தம் பார்த்தா ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆபத்தாக இருக்குது. என்ன சாமி சொல்றீங்க? எதையும் தட்டி கேட்க முடியலைங்க. அடிக்கிறா இல்லை கூடி சேர்ந்து பார்த்தீங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடம் என்ற பாடசாலை மாணவனை சரியானவனாக இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பாடசாலை. அது ஒரு கல்விக்கூடம், தெய்வீகமான இடம். ஆனால் பள்ளிக்கூடமே போதை கலாச்சாரமாக மாறிச்சுன்னா நாடு எப்படி உருப்படும்? மனசாட்சி இல்லை எல்லாருக்கும். நினச்சி பார்க்கணும்னா எல்லார் வீட்லேயும் குடும்பம் இருக்குது, எல்லார் வீட்டுக்கும் புள்ள ஊட்டி இருக்குது, எல்லார் வாழ்க்கையும் நம்ம கையில் இருக்குது. ஆனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆகையினால கோயிலும் மனித உடம்பும் ஒன்று. கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தால் இடையில ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அதனால தான் அந்த கிழவி அந்த காலத்திலே சொன்னால் ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னா ஔவையார் பாட்டு. ஆலயம் தொழுவது சாலவு நன்று. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவை கொண்டாடுகிறோம். அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் என்று இந்த உடம்பை வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. 2லையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. அது மட்டுமில்லை, இந்த உடம்பு நவதுவாரம் என்ற 9 வாசல்கள் உடையது. அந்த கோயிலையும் 9 வாசற்படி உண்டு. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். ஏனென்றால் இதயம் இடப்பக்கம் இருப்பது என்று அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில். அதை விட எல்லா கோயிலையும் ஆலய மணின்னு ஒன்று உண்டு. ஆலயமணி வேற, கண்டாமணி வேற, சிகண்டி மணி வேற. அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் இருப்பது சிகண்டி மணி என்ற கண்டாமணி. அந்த மணி ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்டது. ஜெர்மனியிலிருந்து கொண்டு வந்த அந்த மணியை ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடி ஓசை கேட்குமாம். அப்படிப்பட்ட தரம் வாய்ந்த மணியை அங்கு வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராச பெருமானை வழிபட்டு அந்த சத்தத்தை மணியினுடைய ஓசையை கேட்க நேர்ந்தால் உங்கள் ஆயுசு 7 நிமிடம் கூடும் என்பது ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான ஆலயங்கள் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். அது தவிர்த்து ஊருக்கு நம்ம எல்லையை காக்கிறதுக்காக, ஊரை காக்கிறதுக்காக அம்பாள் கோயில்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் என்று குவளையத்தோர் வழிபட்ட ஆன்றோர் வாக்கு. அப்படிப்பட்ட ஆலயங்களை நிறுவினார்கள். ஏன்? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போனால் குளிக்கணும்னு தோணும், குளிச்சுட்டா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா ஐயனோ அம்பாலோ இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் கோயிலை கட்டி குளங்களை வெட்டி வச்சாங்க. இங்கே கோயிலுக்கு போனால் ஜாமி கும்பிட்றான். நம்ம ஆள் கோயிலில் போய் கையெடுத்து ஜாமீன் போடும்போது தான் 299 ரூபா 99 காசுக்கு வாங்கின செருப்பு கிடக்காயில் எவனும் எடுத்துக்கிட்டு போயிட்டானான்னு இந்த கவலையிலே போயிடுது. பொம்பளை ஆளுங்க பூரா கோயிலில் தான் இப்போ புரணி பேசுது. உனக்கு தெரியுமா ரங்கு? ஆமாம், கதவை பூட்டினியா பூட்டலையா, ஒழுங்கா சாத்தினியா சாத்தலையா, சாவியை எந்த பக்கம் வச்சா, சோத்தில் தண்ணியை ஊற்றுனியா, இப்படியா? நம்ம சிந்தனை தரிகட்டு போச்சு. மனம் ஒரு குரங்கு. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அதுபோல மனித மனம் ஒரு குரங்கு. அப்படி அலைபாய விடாமல் உடும்பு பிடிவோல் பிடிக்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் திருவாசகம் பிறந்த ஊரான திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோயிலை சிற்பமாக வைத்திருக்க நிலைப்பாட்டின்படி நாம் எல்லாம் நல்ல மனதோடு ஒரு நிலைப்படி நம்பிக்கையோடு இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நமக்கு நல்ல பேரருளை இறைவன் வழங்குவான். நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் 5 வயசு பிள்ளைக்கு நெத்தி நிறைய விபூதி குங்குமம் இல்லை திருமண் துளசி மாலை இல்லை ருத்ராட்சம் போட்டு கூட்டிகிட்டு வாங்க, நம்மளாலே கேட்பாங்க, என்ன பிள்ளை இப்போவே சாமியார் ஆக்கிட்டீங்களா அப்படின்னா. பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கு இல்லை, சாமி நல்ல பக்குவமாக வளரணுங்கிறதுக்காக ஆன்மீகம் நமக்கு தேவைப்படுது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நமக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் கல்வி, அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றார் தொழாரனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, இந்த நாட்டில் எதுவுமே இல்லை. அப்போ ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. எப்படி மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு முக்கியமோ, குதிரைக்கு எப்படி சேனம் கட்டுதல் கடிவாளம் போடுதல்
சேனம் கடிவாளம்னா தெரியுதா? கடிவாளம்னா என்ன? என்ன கடிவாளம்னா வாய்க்குள்ள இருக்கும். சேனம்னா என்ன? என்ன கண்ணை மறைச்சு கட்டுறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் கண்ணை மறைச்சு கட்டுறா, ஏன் கடிவாளம் வாயில கட்டுறாங்க? ஏன் யோசிக்கிட்டே இருங்க. அப்ப இப்படி எப்படி குதிரையை சரிப்படுத்துவதற்கு அதெல்லாம் தேவைப்படுதோ, மாடு சரியாக நமக்கு வழங்கணும் நடக்கணும்னா மூக்கணாங்கயிறு முக்கியமோ, அதுபோல மனிதனுக்கு ஆன்மீகம் என்ற பக்தி முக்கியம். அதனாலதான் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தா, டே அந்த பக்கம் ஜாமி இருக்காங்கிட்டு போகாதீங்க. ஓஹோ, இல்லடா கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது, எல்லாம் பேசிக்கிட்டு என்ன வேலை இது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினால அந்த பயந்தான பக்தியா இருந்துச்சு. அந்த பக்தி தானே நம்ம எல்லாம் ஒழுங்கா இருந்தோம். இன்னைக்கு பக்திக்கு வந்த என்ன கேடுன்னு தெரியல. கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு வந்தாங்க, சோழியை முடிச்சாங்க. வேற என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல ஒன்றும் மறைமுகமா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக பக்தி அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. ஆக உடம்பே இந்த பிண்டம் தான் இந்த உலகத்துல அண்டம், அண்டத்தில் இருப்பதை உலகத்தில் மனித வடிவம், அதைத்தான் கோயிலாக கட்டி வைத்தார்கள். நம்மளோட பிள்ளையெல்லாம் இன்னைக்கு சொல்லி பேச்சு கேட்குதா? இல்லை. கேட்குதான்னு கேட்குறேன். கேட்கறதே இல்லை. நீங்கள் நல்லதை விதைங்க, நல்லதை அறுவடை பண்ணலாம். தப்பா விதைச்சா தப்பாத்தான் அறுவடை பண்ணணும். ஏன்னா அந்த உலகம் பிரபஞ்சம் என்ற பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அஞ்சும் சேர்ந்தது. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அஞ்சு. மண்ணு தானே நினைக்காதீங்க. மண்ணு கட்ட கேடு ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது நமக்கு. அதுபோல கடல்ல விழுந்த பொருளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கரைக்கு வந்து சேரும். அதுபோல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். அதான் நம்ம ஆளுக சொல்லுவாங்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைச்சவன் வினை அறுப்பான். அப்போ என்ன விதைக்கிறோமோ அதுவே அறுவடை செய்ய வேண்டும். நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகள் மனசில் நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியலும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் நாளும் பேச வந்த கண்மணியே மகளே எங்கள் வாழ்வே இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, நத்தக்கோட்டை மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கனி.